வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். தலித் பெண்கள் அரசியல் அதிகாரம் தமிழ்நாடு தலித் பெண்கள் அம்பேத்கர் நலவாழ்வு சங்க துவக்க விழா. தலித் பெண்கள் அரசியல் அதிகாரம் தமிழ்நாடு தலித் பெண்கள் அம்பேத்கர் நலவாழ்வு சங்க துவக்க விழா நேற்று மாலை ஐனாவரம் GS மஹால் திருமண மண்டபத்தில் அச்சங்கத்தின் தலைவர் விஜயகுமாரி தலைமையில் செயலாளர் சுமித்ரா, பொருளாளர் கயல்விழி ஆகியோர் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் உயர்நீதிமன்றம் நிதியரசர் SK கிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி புதிய சங்கத்தை துவங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். மேலும் இந்நிகழ்வில் துணைத் தலைவர்கள் தேவி, அருள்மொழி, துணை செயலாளர்கள் அனுசியா, சுகந்தி, சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் தர்மா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஒரு தாரக மந்திரமான சொல் என்பதை அண்ணன்களுக்கு தெரியும். அண்ணன் பெலிக்ஸ், அண்ணன் ராமு அவர்கள் முன்னாடி பேசியவர்கள் அனைவருக்கும் தெரியும். அண்ணன் ராமு அவர்கள் சொன்னதை போல பெண்கள் என்று யாரும் பின்னாடி ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் பின்னாடி செல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு பெண்களும் இப்ப செயலாளர் நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு இந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் இவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி செல்கின்ற எங்களுக்கு பாசக்கறிஞர் அண்ணன் புருஷோத்தமன் அவர்களுக்கும், வழக்கறிஞர் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் தர்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு உரையாற்றிய அண்ணன் பெலிக்ஸ், ராமு அப்புறம் அண்ணன் திருப்பி கொடுக்கல. அப்போ கடைசி அக்காவை தான் ஆடணும். அவங்க ஒரு 4-5 பேர் கூட்டிகிட்டு இவங்களும் மனுஷங்க தான், ஏன் அவங்க கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு பேசி நாங்கள் கொடுத்த அந்த அட்வான்ஸ் காசை வாங்கி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, பெண்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும். ஒற்றுமை ஆனாலும் நினைக்கவே முடியாது. ஒரு கை ஓசை என்னைக்கும் ஒழிக்காது. நம்ம கூட்டாக சேர்ந்து செயல்பட்டோம்னா இன்னும் நிறைய சாதிக்கலாம். சரிங்களா? மக்கள் வெளியில பேசுறதுக்கு கஷ்டப்படுறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கும். முதல் வெற்றி எப்போதும் வெற்றி. நன்றி. அதுவும் பெண்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சட்டத்தை பற்றி நான் சொல்லணும்னா, எனக்கு வீட்டில் நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் சேரணும்னாலே அவங்களோட சொத்துல எனக்கு நான் ஒரு பிள்ளை, எனக்கு ஒரு பங்கு வேணும்னாலும் அம்பேத்கர் ஐயா சொன்ன மாதிரி சட்டத்திருத்தமாக நான் நாடி அதை நான் பெற்றுக்கிறேன். அதை நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். அதே மாதிரி நீங்களும் பிள்ளைங்களை படிக்க வைங்க. எதுனாலும் ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு சண்டையாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் சரி, முதல் அடிக்கு சட்டமாக எடுங்க. சட்டம் தான் நமக்கு முதுகெலும்பாக இருக்கும். சட்டம் தான் நமக்கு எல்லாமே. நன்றி. சார் கொஞ்சம் வாய்ட்டு வந்துடும் சார். சார் கொஞ்சம் சைடில் வந்துடலாமா சார்? அண்ணா கொஞ்சம் க்ளோஸ் ஆக சொல்லுங்கள். நல்லா இருக்கும் ஃபோட்டோ எடுத்து கொஞ்சம் பாருங்க வாய்டாக. அதனுடைய தலைவராக அன்பிற்குரிய விஜயகுமாரி அவர்கள் அந்த பொறுப்பினை ஏற்று செயலாளராக சுமித்ரா, பொருளாளராக கயல்விழி, சட்ட ஆலோசகராக தர்மா ஆகியோர்களெல்லாம் மற்றும் பலரும் இணைந்து இந்த அமைப்பினை கடந்த 1 ஆண்டு காலமாக நடத்தி வருகிறார்கள் என்பதை துண்டு அறிக்கையிலே நான் படித்தபோது அறிந்தேன். இங்கே குறிப்பாக அயனாவரத்தைச் சேர்ந்த அன்பிற்குரிய சகோதரிகளெல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு லட்சியத்திற்காக, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு பயணத்தை நடத்த வேண்டும், தொடங்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு இந்த அமைப்பினை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகின்றேன்.
உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் பெருமைப்படுகின்றேன். இந்த துண்டறிக்கையை படிக்கின்ற போது இந்த அமைப்பின் சார்பிலே பல சமுதாய நலப்பணிகளை இந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து அந்தந்த பகுதியிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்த சமுதாய மக்களுக்கும் இதன் மூலம் தொண்டு செய்து வந்திருக்கிறார்கள் என்பதை காண முடிகிறது. எனவே பெண்கள் என்பது இந்த அமைப்பு தலித் பெண்கள் என்கின்ற ஒரு அமைப்பாக, அதுவும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரிலே இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு பெண்கள் அறிவுபூர்வமாக தங்களை உணர்ந்து கொண்டு இல்லத்தரசிகள் ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் பொதுவான நடவடிக்கைகளிலும் நாட்டிலே நடக்கின்ற காரியங்களை கவனிக்கின்ற அளவிலும் உங்களுடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும். வீட்டு நலன்களை கவனிப்பதிலே பெரும்பங்கு கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒரு சிறிதளவேனும் நாட்டு நலனை பார்க்கின்ற அந்த பண்பினை, பக்குவத்தை, மன ஏற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்காகத்தான், பெண்களுடைய முன்னேற்றத்திற்காகத்தான் இந்த நாட்டிலே சட்டங்கள் உருவாக்கப்பட்டது. அதற்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்திய திருநாட்டினுடைய விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே பிரிட்டிஷ் அரசாங்கத்தாரால் மந்திரியாக அமர்த்தப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1942-43 போன்ற ஆண்டுகளில் அவர் பணியாற்றுகின்ற பொழுது தலித் பெண்கள் அரசியல் அதிகாரம் பெறுவதற்காக அயனாவரம் பகுதியில் இருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரிகள் எல்லாம், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த அன்பிற்குரிய சகோதரிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து தமிழ்நாடு தலித் பெண்கள் அம்பேத்கர் நலவாழ்வு சங்கம் என்கின்ற ஒரு சங்கத்தை நிறுவி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லிய கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய் என்கின்ற தாரக மந்திரத்தை இந்த மன்றத்தின் மூலம் செயல்படுத்துவதற்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படுகின்ற அளவில் உதவுவதற்காக இந்த அமைப்பினை அன்பிற்குரிய விஜயகுமாரி அவர்களும், சுமித்ரா, கயல்விழி, தர்மா தேவி, அருள்மொழி, அனுசுயா, சுகந்தி ஆகியவர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த இயக்கத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட துண்டு அறிக்கையை படிக்கின்ற பொழுது
இதனை ஆரம்பித்த பிறகு கடந்த ஓராண்டு காலமாக இந்த அமைப்பின் மூலம், சங்கத்தின் மூலம் நல்ல சமுதாய பணிகளை எல்லா மக்களுக்கும் பயன்படுகின்ற அளவிற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள், நடத்தி வருகிறார்கள் என்கின்ற ஒரு உண்மையை காண முடிகிறது. எனவே பெண்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து நாட்டு நலனில் அக்கறை கொண்டு, சமுதாய நலனில் அக்கறை கொண்டு இந்த மக்களுக்காக உதவி செய்வதற்காக இந்த சங்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே இது போன்ற சங்கங்கள் அயனாபுரத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய அனைத்து பகுதிகளிலும் அன்பு சகோதரிகள் மூலமாக உருவாக்கப்பட்டு ஜாதி கொடுமைகளை அகற்றுவதற்கு, ஜாதி உணர்வுகளை எதிர்ப்பதற்கு, ஜாதியின் மூலமாக அழுத்தப்படுகின்ற மக்களை காப்பதற்கு, அவர்களெல்லாம் பாதிக்கப்படுகின்ற பொழுது உதவுவதற்கு சட்ட ரீதியாகவும் மற்றும் மற்ற நடவடிக்கைகள் மூலமாகவும் நடவடிக்கைகளை எடுத்து மக்களை காப்பதற்கு இந்த அமைப்பு நிச்சயமாக செயல்படும் என்று நான் நம்புகின்றேன். வேற ஏதாவது கேட்கறது